Hi everyone and welcome back. இன்னைக்கு கொத்தமல்லி யூஸ் பண்ணி ரவை உப்புமா கொஞ்சம் ஹெல்த்தியா அண்ட் டிஃபரண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸ் மிளகாய். அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைனா தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சுக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வேறு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே ரவையை வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அது அடுப்புலேருந்து இறக்கி தனியாக வச்சிடலாம். ரவை கலர் மாறாத அளவுக்கு வறுக்கணும். இப்போ வேறு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக போதும், ரொம்ப தேவையில்லை. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நான் கைவிடாமல் கிளறிக்கிறேன். கட்டி விழாமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை கிளறி எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உடனே மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சிடணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரண்டியால் கிண்டணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அடுப்பை ஏற்றி வச்சுட்டே கிண்டிங்கனாக்கா அது இன்னும் வந்துட்டு அடியில் பிடிச்சிக்கும். ஸோ அடுப்பு நிறுத்திடணும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கொத்தமல்லி ரவை உப்புமா ரெடி. இது வந்துட்டு தேவைன்னா நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இதை அப்படியே சாப்பிடவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.